பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு கண் திறக்கப்பட வேண்டும், அதைத்தான் பேசி வருகிறேன். ஏன்னா நமக்கு கண் இல்லையா அப்படிமோ, நமக்கு இந்த புறக்கண் பார்க்கிற பார்வை எப்படின்னா உலகத்துக்கு ஏற்றபடி பார்க்கும். ஈசாய் அபிஷேகம் பண்ண வருகிறார். தாவீது அந்த வீட்டில் இல்லை. ஈசாய் தன்னுடைய தைல குப்பியை எடுத்துக்கொண்டு பலி விருந்துக்காக வருகிறார். அப்படி வரும்போது 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் ஈசாய் தன்னுடைய பிள்ளைகள் எல்லாவற்றையும் நடக்க செய்தான். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை பாருங்க. உங்களுடைய வேதத்தில் 7வது வசனத்திலேருந்து எடுத்துக்கங்க. மனுஷன் பார்க்கிற பார்வைக்கும் தேவனுடைய பார்வைக்கும் வித்தியாசம் உண்டு. ஏன்னா நம்முடைய பார்வை எப்போவுமே உலகத்துக்கு ஒத்தபடி தான் பார்ப்போம். ஆனால் ஆவிக்குரிய கண்களில் பார்க்கிற போதுதான் ஆண்டவருடைய காரியம் நமக்கு புரியும். அநேக நேரங்களில் அவரே யாரும் தெரியாமல் இருந்தவங்களும் உண்டு. உதாரணமாக உங்களுடைய வேதாகமத்தை தயவு செய்து எங்கு இருந்தாலும் இதை மறக்காமல் திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 30வது 31வது வசனத்தை, லூக்கா 24 30 31ஆம் வசனத்தை அப்படி எல்லாரும் தேடி எடுத்துக்கிறீங்களா? ஆவியை அருளும் சாமி எனக்காருயிர் கொடுத்த வானத்தில் அரசே, ஆவியை அருளும் சாமி எனக்காருயிர் கொடுத்த வானத்தில் அரசே, ஆவியை அருளும் சாமி. பாவிக்கு ஆவி கனி என்னும் ஸ்நேகம் பரம சந்தோஷம் நீடிய சாந்தம். பாவிக்கு ஆவி கனி என்னும் ஸ்நேகம் பரம சந்தோஷம் நீடிய சாந்தம். பாவிக்கு ஆவி கனி என்னும் ஸ்நேகம் பரம சந்தோஷம் நீடிய சாந்தம். தேவ சமாதான நற்குணத்தையும் திட விசுவாசம் சிறிதெனும் இல்லை. தேவ சமாதான நற்குணத்தையும் திட விசுவாசம் சிறிதெனும் இல்லை. ஆவியை அருளும் சாமி எனக்காருயிர் கொடுத்த வானத்தில் அரசே, ஆவியை அருளும் சாமி. எல்லாம் எடுத்திருப்பீங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 30 31ஆம் வசனம். அவர்களோடே அவர் பந்தி இருக்கையில், நல்ல கவனிங்க, இயேசு கூடவே இருக்கிறார். ஏன்னா இந்த காரியம் உங்களுக்கு தெரியும். அதே 24ஆம் அதிகாரத்தில் எம்மா ஊர் வரைக்கும் நடந்து போனாங்க. கொஞ்சம் முன்னாடி திருப்பினீங்கன்னா அதையே நம்ம வாசிக்கலாம். சீசல் 2 பேர் எங்கே இருக்க போகிறாங்க? 13 வாசிக்க. அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்திற்கு போனார்கள். போகையிலே இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து, எந்த வர்த்தமானங்கள்? இயேசு இந்த பூமிக்கு வந்து அற்புதங்களை செய்து 3.5 வருஷ காலம் ஊழியம் செய்து மக்களால்
அறியாமல் போய் அவரை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து சிலுவையில் அறையப்பட்டு அந்த காரியம்லாம் நடந்த வர்த்தமானங்களை எல்லாம் அவர்கள் பேசிக்கொண்டே வந்தார்களாம். இந்த வர்த்தமானங்களை எல்லாம் யாவையும் குறித்து ஆ, அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டு வந்தார்கள். இப்படி அவர்கள் பேசி இவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்க உரையாடி கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். ஆமா, என்ன பாடுறோம் இல்லையா, இயேசு கூட வருவா, எல்லாவித அற்புதம் செய்வா, இயேசு கூட வருவா, எல்லாவித அற்புதம் செய்வா, தந்தான தந்தர தனான தந்தான தந்தர தனான தந்தான தந்தர தனான தந்தான தந்தர தனான. வேதனை ஐயா வேதனை, அம்மா வேதனை துன்பம் நீக்கிடுவா, வேதனை துன்பம் நீக்கிடுவா, சமாதான சந்தோஷம் எனக்கு தருவா, சமாதான சந்தோஷம் எனக்கு தருவா, இயேசு கூட வருவா, எல்லாவித அற்புதம் செய்வா, இயேசு கூட வருவா, எல்லாவித அற்புதம் செய்வா. கடுதொல்லை ஐயா கடுதொல்லை கஷ்டங்கள் நீக்கிடுவா, கடுதொல்லை கஷ்டங்கள் நீக்கிடுவா, கண்ணீர்கள் அனைத்தையும் துடைத்திடுவா, நம்ம கண்ணீர்கள் அனைத்தையும் துடைத்திடுவா, இயேசு கூட வருவா, எல்லாவித அற்புதம் செய்வா, இயேசு கூட வருவார். எல்லாவித அற்புதம் செய்வா. காரியத்தில் வெற்றி பெறுவேன், எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவேன், எதிரியான சாத்தான முறியடிப்பேன், எதிரியான சாத்தான முறியடிப்பேன், இயேசு அந்த இயேசு அந்த இயேசு கூட வருவா, எல்லாவித அற்புதம் செய்வா, இயேசு கூட வருவா, எல்லாவித அற்புதம் செய்வா, தந்தான தந்தர தனான தந்தான தந்தர தனான தந்தான தந்தர தனான. இயேசு கூட வருவார்னா கூடவே வந்தாரே, அதுதானே பாடுறோம். இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு வராங்க, வர்த்தமானங்கள் எல்லாம் பேசிக்கிட்டு வரும்போது இயேசு தாமே அவர்களோடு கூட சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. கண்ணு இருந்துச்சு, பாதையெல்லாம் பார்த்து தான் போனாங்க. அநேக நேரம் நமக்கு அப்படித்தான், நல்லா பார்த்தா போவோம், பார்க்க வேண்டியது தான் பார்க்க மாட்டோம். ஏன்னா லேவியனை போல பார்த்தும் கண்ணிருந்து விலகி போகிற மக்கள் உண்டு, ஆசாரியனை போல ஒரு பக்கமாக போகிறவன் உண்டு. ஆனால் பிரயாணமாக போன நல்ல சமாரியை தூக்கி காயங்கட்டினது இந்த வேதத்தில் இருக்கிறது. ஒவ்வொருடைய கண்களும் பார்க்குது, சிலருக்கு பார்த்தும் பார்க்காம இருக்கு. இங்கே கூடவே நடந்து வர்றாரு, ஆனால் அவரை அவர்கள் அறியவில்லை. அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டு. ஆமாம், கண்கள் மறைக்கப்பட்டது. சில நேரத்தில் கண் மயக்கம் மனுஷனுக்கு வந்துடுது. நான் சொல்கிறது சாதாரண மயக்கம் இல்லை, நல்லா இருக்கும்போதே சில மயக்கங்கள் நம்மளை பிடிச்சி இழுக்கும். இவங்க கூட நடந்து வர்றாங்க, நல்லா பார்த்து தான் வர்றாங்க. நடந்து வரும்போது கண்ணு தெரியாமல் இருந்தால் எப்படி நடக்க முடியும்? அவங்க ஊன்றுகோலை வச்சா வர்றாங்க, கண்ணு தெரியாமங்களா இருந்தால் அப்படி கம்பை தட்டி தான் போவாங்க.
ஆனால் அவங்களுக்கு கண்ணு நல்லா தெரியுது, கூடவே ஒருத்தர் வாராரு, ஆனால் அவரை குறித்து அவங்களுக்கு அறியலை. அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி நீங்கள் துக்க முகமுள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்கிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். ஏன்னா அவர் உயிர்த்தெழுந்து நடந்து வருகிறார். உயிர்த்தெழுந்த இயேசு கூடவே நடந்து வரார். மரணத்தின் சங்கிலிகள் தெரிப்பட்டன, மரணத்தின் சங்கிலிகள் தெரிப்பட்டன, தெரிப்பட்டன, முடியில் நுரிப்பட்டன, யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். எழுந்தார் என்ற தொனி எங்கும் கேட்குதே, எழுந்தார் எங்கள் தொனி எங்கும் கேட்குதே, எங்கும் கேட்குதே, பயத்தை எங்கும் நீக்குதே, யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். மறிப்பதில்லை, மறித்த கிறிஸ்து என்னை மறிப்பதில்லை, மறிப்பதில்லை என்று மறிப்பதில்லை, மறித்த கிறிஸ்து என்னை மறிப்பதில்லை, மறிப்பதில்லை என்று மறிப்பதில்லை, யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். ஐயா, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நடந்து வரார். ஆனால் இவங்களுக்கு என்ன செய்யலை தெரியல, கண்கள் மறைக்கப்பட்டு இருக்கிறது. அவர் கேட்கிறார், என்ன கேட்கிறார்? திரும்ப வாசிங்க பார்க்கலாம். அவர் அவர்களை அவர்களை நோக்கி துக்க முகம் உள்ளவர்களா, ஏன்பா முகம் சோர்ந்து போய் துக்கத்தோட வரீங்க? என்ன நம்ம நாட்டில் ஒரு பழமொழி உண்டு, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். ஆமா, மனுஷன் முகத்தை பார்த்த உடனே கேட்டான். நெகேமியாவில் பானை பாத்திரக்காரன் என்ன செய்தான்? துக்கமுகமாக இருந்தான். எதுக்குன்னா அவனுக்கு ஒரு செய்தி வந்துச்சு. என்ன செய்தி? அந்த அடிமைத்தனத்தில், பாபிலோன்லேருந்து அடிமைத்தனத்தில் மீந்தவங்களை எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்டான். அப்போ அவர் சொன்னார், 3ஆம் வசனத்திலிருந்து அதற்கு அவர்கள் சிறையிருப்பவர்கள் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கை நிந்தையை அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். இந்த வார்த்தைகளை கேட்டபோது உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணார். அப்படி ஜெபம் பண்ணனால ஒரு கண்ணு என்னாச்சு? தூக்கமே இல்லாமல் இருந்த கண்ணு தெரியுமா தெரியாதா? ராஜாவுக்கு பானபாத்திரம் கொடுக்கிறவன். அப்ப ராஜா கேட்கிறார், உனக்கு வியாதி ஒன்றும் இல்லையப்பா? இது மனதின் துக்கமே அல்லாமல் வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா மனுஷனுக்கு எந்த துக்கம்னு எப்படி தெரியும்? அதனால்தான் முகத்தை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடாங்க. என்ன இன்னைக்கு சோர்ந்து போயிருக்கீங்களே, என்ன சொல்ற? நம்ம என்ன தவணா சொல்லலாம், இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்களாம். ஐயா, எப்படி கண்ணாடி முகத்தை காட்டுதோ அது மாதிரி நம்முடைய நிலையை மற்றவங்க பார்க்குறதுக்கு முகத்தை தெரியும். அதனால தான் சொல்றார், மனுஷன் பார்க்கிறான், முகத்தை பார்க்கிறான். 1 சாமுவேல் 16:7 பார்க்கிறோம். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறான். இங்கே இவருடைய முகத்தை மட்டுமில்லை, அவங்களுடைய மனதையும் பார்த்தார். ஏன் துக்கமுகமாய் இருக்கிறீர்கள்? ஏன்னா இவங்களுக்கு தெரியாது இயேசு உயிர்த்தெழுந்தார். ஏன்னா அவர் கொலையுண்டார், மாமிசத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறார். அதனாலதான் இன்னைக்கு நம்ம சொல்றோம், எங்களுக்குள்ளே பாசம் செய்யும் ஆவியானவர் இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவர் இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, 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 ஆவியானவரே,
ஆவியானவரே எங்களுக்குள்ளே 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 வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரை நான் நோக்கணும். கவலை கண்ணீர் மறக்கணும், நான் கர்த்தரை நோக்கணும். கர்த்தர் ஆவியானவரே கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரை நான் நோக்கணும். கர்த்தர் ஆவியானவரே செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும். சொல்லித்தாரும் ஆவியானவரே செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும். சொல்லித்தாரும் ஆவியானவரே 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 பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்காகவே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்குள்ளே 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 வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு போகும்படி ஏவப்பட்டு இயேசு வந்தார். சிம்சோன் ஆவியானவருடைய ஏவுதலினாலே ஆலயத்திற்கு வந்தது லூக்கா 2:25 நம்ம வாசிக்கிறோம். ஏன்னா அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்படுச்சு, நீ இயேசுவை காணும்னு என்ன செய்ய மாட்டேன், காணும்னே மரணம் அடைய மாட்டான். ஆனா அவன் பாட்ட இருந்தான், தெரியாது, எருசலேம்ல இருந்தான். ஆனா அவனுக்கு ஆவியின் ஏவுதலினாலே வந்தான். இயேசுவை தாயும் அவன் தாப்பனை தூக்கிட்டு என்ன செய்கிறாங்க, குழந்தைய தூக்கிட்டு வராங்க. ஏன்னா சில நேரத்தில் நமக்கு தெரியாது, ஆவியானவர் நம்மை நடத்துவதற்கு விட்டு கொடுத்தா நமக்கு எல்லாவற்றையும் கண் காட்டுவார், அந்த மனக்கண் முன்னாடி கொண்டாந்து நிறுத்துவார். எனக்கு கண்வாலே இவங்களுக்கு தெரியலை, கூடவே வர்றாரு, நடந்து வரார். அவர் கேட்குறாரு, உங்கள் துக்கமுகமாக இருக்கிறது என்னப்பா, நீங்கள் என்ன துக்கத்தோடு இருக்கீங்க? ஏன்னா துக்கத்தோட ஏன் இருக்கீங்க? ஒருவர் துக்கமுகமாய் இருக்கு, நீங்கள் துக்கமுகமாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்கிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். சரி, அவர்களில் ஒருவனாகிய கிளையோப்பா என்பவன் பிரதியுத்தரமாக இந்நாட்களில் எருசலேமிலே நடந்தவைகளை அறியாதபடிக்கு நடந்த காரியங்களை அறியாதபடிக்கு நீர் அந்நியராயிருக்கிறீரோ. இயேசுவே அந்நியரா வச்சுட்டோம், அதனாலதான் வாசப்படியில் நின்று தட்டிக்கிட்டே இருக்கார். நீர் அந்நியரா இருக்கிறீரோ அப்படின்னு கேட்டான். வாசிங்க. அவர் எவைகள் என்றார். சரி, அதற்கு அவர்கள் நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே, அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாய் இருந்தார். பேச்சு நல்லா தான் இருக்கு, ஆனா அங்க உள்ளுக்குள்ள என்ன இல்லை, கண்கள் மறைக்கப்பட்டிருக்கு. வெளியே பார்த்தா பேச்சு அப்படிதான். நம்ம நாட்டில் ஒரு பழமொழி சொல்லுவான், பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கு, உள்ள போனால் ஒன்றும் இல்லையப்பா. இங்கே பேச்சு சொல்றாங்க, செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாய் இருந்தார். நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்குட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். இவைகள் சம்பவித்து 3 நாள் ஆயிருச்சு, இப்ப உயிர் தெழுந்துட்டார். ஆனா இப்ப உங்களுக்கு என்ன செய்யல, கண்ணுக்கு தெரியல. என கண்பார்வை காணாதவர்கள் காண வேண்டும், அதற்கு தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். காணாதவர்கள் யாரு, நல்ல கண்ணு திறந்துருக்கும், ஆனா தெரியாதவங்க தான் யாரு, காணாதவங்க. கண்ணு தெரியாதவங்களை பார்த்து கண் காணாதுன்னு மலையாளத்தில் சொல்கிறாங்க,
கண் காணாத இல்லையோ, அநேகருக்கு எந்த கண்ணுமே பத்தாம தான் இருக்கு. கண்ணிருந்து காணாமல் தான் இருக்கிறோம். அவர் காண்கிற தேவன். கண்ணை படைத்தவர் காணாரோ, காதை உண்டாக்கினவர் கேளாரோ. கண்ணு அவர் இருக்கு, அவர் பார்க்கிறார். அவர் யாரு? ஆமோஸ் 1:13 வாசிக்கிறோம். அவரை குறித்து மிக அழகாக ஒரு வசனம் இருக்கு. ஆமோஸ் 1:13 தீமையை பார்க்காத சுத்த கண்ணர். அந்த வசனத்தை அப்படி வாசிங்க. ஆமோஸ் தீர்க்கதரிசி 1:13 மிக அழகான ஒரு வசனம். பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணர், தீமைங்கிறதே பார்க்க மாட்டார். ஆபகுக்கு 1:13 தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே, அநியாயத்தை நோக்கி கொண்டிருக்க மாட்டீரோ. ஆமா, அவர் தீமையை பார்க்கறது கிடையாது. நம்ம கண்ணு தான் தீமையை பார்க்குது, நல்லதை பார்க்கறது கிடையாது. இங்கே பார்க்கிறோம், நாங்களும் நம்பி இருந்தோம் அவரை தான் ரட்சிப்பார்னு. ஏன்னா அவரது ரட்சகர்னு நம்பி இருந்தோம். ஏன்னா ஏற்கனவே சொல்லப்பட்டது, தீர்க்க தரிசனமாக யாருக்கு சொல்லப்பட்டது? மரியாளுக்கு சொல்லப்பட்டது. உன்னிடத்தில் பிறக்கும் குழந்தை பரிசுத்தம் உள்ளது, இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பதற்கு, சிறையுண்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையை பிரசித்த பண்ணுவதற்கு அபிஷேகம் பண்ணப்பட்டவர். நாங்களும் அப்படி நம்பித்தான் இருந்தோம். இப்போ நடந்து என்னாச்சு? 3 நாள் ஆகிப்போச்சு அப்படின்னாங்க. இயேசு கூட தான் நடந்து வராரு. அப்படி வந்த உடனே அவர் எப்போதும் போல ஒரு காரியத்தை செய்தார். என்ன காரியத்தை செய்தார்? லூக்கா 24:29 வாசிக்க கேட்போம். அவர்கள் அவரை நோக்கி நீர் எங்களுடனே தங்கியிரும். ஏன்னா அவர் வேலை பாதம் வந்தோடனே நான் போறேன்னாரு. இல்லை, நீர் எங்களுடனே தங்கியிரும். அவர் வீட்டுக்குள் போன போது நடந்த காரியத்தை பாருங்க. 30 வசனம். அவர்களுடைய அவர் பந்தி இருக்கையில் அங்க போய் என்ன செஞ்சாரு? பந்தி இருக்கும் போது கூட விளங்கல. அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு. இப்பதான் இவங்களுக்கு கண்கள் திறக்கப்பட்டது. இது யாருடைய ஸ்டைலு? இயேசுடைய ஸ்டைல். ஏன்னா வனாந்தரத்தில் அப்பம் வச்சு கொடுத்ததை பார்த்துருக்க, அறிஞ்சிருப்பாங்க அந்த அற்புதத்தை. ஏன்னா 5 அப்பம் 2 மீனை கொண்ட அனைவருக்கும் பகிர்ந்த அந்த செய்கை. அதே போல் 1 கொரிந்தியர் 11:23 அனைசி அந்த ராப்போஜனத்திலே எல்லாருக்கும் அந்த அப்பத்தை கொடுத்ததையும் பார்த்தாங்க. உடனே கண் திறக்கப்பட்டவர்களாய். வாசிங்க 31 வசனம். டைம் முடிய போகுது. அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது, அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, கண்ணிருந்தும் காணாதவர்கள் இன்றைக்கு அநேகருக்கு எல்லாம் இருக்கு. ஆனால் பார்க்க வேண்டியதை பார்க்க முடியலை, பார்க்கக்கூடாதான் நமக்கு தெரியுது. உலகத்தில் இருக்கவே தான் பார்க்கிறோம். ஆனால் நமக்குள்ளே மறைந்திருக்கிற காரியம், நம்மோடு இருக்கிறவர் யார் என்பதை அறியும்படி நம்முடைய மனக்கண்கள், ஆவிக்குரிய கண்களை கற்றுத் திறக்கணும். தொலைக்காட்சியில் பார்க்கிறேன் அன்பு மக்கள், இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க. ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுறீங்களா? இது தொடர்ந்து வர்றதுக்காக. ஏன்னா ஒவ்வொரு நாளும் வரணும்னா 5000 ரூபா செலவழிக்கணும். எங்கள் சபையை 2 கண்ணும் தெரியாதவங்க சபை, திருநெல்வேலியும் சரி மதுரையும் சரி. அவங்க போடுற காணிக்கை நீங்களே வந்து எண்ணி பார்க்கலாம், கரண்ட் பில்லு கூட கட்ட வராது. அப்படி வந்து எப்படியா? இயேசு கட்டளை, எவருவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைய வேண்டும். அதுதான் இயேசுடைய விருப்பம். எல்லாரும் சீசலாக்குங்க. உலகத்தின் முடிவு வரை இந்த கூட இருப்பேன், நான் கைவிட்டுருவாரா? இன்னைக்கு வரைக்கும் விடலாம். இனியும் வளர்த்த ஜெபிங்க. அது மட்டும் இல்லை, இந்த சபையில் எத்தனையோ கட்டுமான பணி பாதியில் இருக்குது. ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா 4000 ரூபா செலவழிச்சு தான் மக்களை கூட்டிகிட்டு வரேன். ஏன் தெரியுமா? 2 கண்ணும் தெரியாதவங்க. இன்றைக்கி 2 கண்ணும் தெரிஞ்சவங்க நான் கூட்டம் வர சாப்பிடல, கூட்டம் சேர்க்குறக்கா அந்தந்த இடத்துக்கெல்லாம் பஸ் விட்டுருக்கோம்பாங்க. அதெல்லாம் சேர்க்க அவ்வளோ கூட்டத்தினால விடுறோம்பாங்க. எனக்கு கூட்டத்துக்காக விடலை. 2 கண்ணும் தெரியாதவங்க இவங்களை அழைச்சி வர்றது கடமை, அதுக்காக விட்டுருக்கோம். ஒருவேளை ஆத்மா ஆதாயம் செய்கிறதுல உங்களுக்கு ஆசை இருந்தால், தாகம் இருந்தால், ஒரு மாதம் 16000 ரூபா தாங்கலாம். உங்கள் பிறந்த நாள், திருமண நாளில் நல்ல உணவு கொடுக்க உதவலாம். ஒரு ஃபியூனரல் ஃபண்டுக்கு பார்வையற்றோர் மரித்தா கூட அதுக்கு உதவலாம்.
உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5க்குள்ளே சொல்லலாம். சரி பிரதர் இவ்வளோ சொன்னீங்க, நாங்கள் உதவி செய்யணும் எப்படி செய்கிறது? இதில் 2 நம்பர் ஃபோன்பே ஜிபே வந்துக்கிட்டே இருக்குது. இது வழியாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஒருவேளை ஐயா நாங்கள் கணக்கு வைப்பதற்கு வழி உண்டான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக உங்களுக்கு சொல்லுவேன். நீங்களும் கூட உங்கள் ஃபோனில் இருந்த 8438852500 அந்த நம்பர் அடித்து பாருங்கள். பருத்திமேயும் பார்வையற்றோர் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுன்னு இருக்கும். இதன் வழியாக தொடர்பு கொண்டுட்டு எங்களுக்கு அதை வாட்ஸ்அப்பில் அனுப்பி நீங்கள் கேட்பீங்கன்னா தாராளமாக உங்களுக்கு அதற்கான காரியங்களை ஒழுங்கு செய்வோம். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. கண்கள் திறக்கப்பட வேண்டும். கண்கள் இருக்கு, ஆனால் திறக்கப்படவில்லை. மயக்கம் உண்டாகி இருக்கிறது. இன்றைக்கு எங்களுக்குள்ள அப்படிப்பட்ட மயக்கத்தை ஒரு நாள் வைக்காதபடிக்கு ஆண்டவரே உமது அடியாரின் கண்களை திறந்தள்ளும் என்று சொன்னமே. தேவனே எங்களுடைய வாயை திறந்தள்ளும், உம்முடைய புகழை அறிவிக்கும் என்றாரே, அந்தப்படி கண்கள் திறக்கப்படட்டும். ஜீவனுள்ள தேவனை கண்டடையட்டும். கர்த்தரை கண்டடைய சமயத்தில் கண்டடைகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். வியாதி படுக்கையில் இருப்போருக்காய், பல நாட்களாய் கடன் பாரத்தில் இருப்போருக்காய், மருந்து மாத்திரைகளை வைத்துக்கொண்டு படுக்கையில் சோர்ந்து என் வாழ்க்கையிலும் ஒரு மாற்றம் வருமா என்று எதிர்பார்க்கிற மக்களுக்காய், தங்களுக்கு அன்பான இழந்து தவிக்கிற ஆறுதலற்ற மக்களுக்காய், திருமண நாள் பிறந்த நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். படிக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய மன விருப்பங்களையும் கர்த்தர் நிறைவேற்றும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.